come up because in today's legal system, delimitation can be only done based on the population. And there are states which have implemented population control. So nobody should be punished for good administration. I'm sure you agree with that. Nobody can be punished for better health numbers, better education statistics when it comes to taking care of its population, better education. So states like Tamil Nadu, Kerala, Karnataka, Punjab cannot be punished because we've controlled population. That is what we're saying. No, we are saying like last time when it was done, there was a freeze on doing delimitation based on population. So that is exactly what we are demanding. Yes, we are saying freeze delimitation based on population for another 25 years. Yes. அரசியல் ரீடா சொல்லுங்க. நிச்சயமாக அதுவும் செய்யப்படும். இன்னைக்கு கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்களிடம் ஒவ்வொரு கட்சியிலும் அவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டிக்கு யாரை சில பெயர்களை பரிந்துரைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒரு குழு நிச்சயமாக அமைக்கப்படும் விரைவிலே. யாராவது ஒருத்தர் வரக்கூடிய அடுத்த கட்ட கூட்டம் ஹைதராபாத்ல நடக்க வேண்டும் என்று தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த இஷ்யூடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு வர இயலாத கட்சிகளும் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். என்னங்க கேட்கல. இல்லைங்க, எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ யாருக்கு வலிக்குதோ அவங்க தானே கேட்க முடியும். இல்ல, எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னங்க 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 இல்லைங்க, அவங்க எந்த கூட்டத்தையும் புறக்கணிக்கலைங்க. இன்னைக்கு வர இயலவில்லை அவர்களால். நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய கூட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா முதலமைச்சரே அந்த முதலமைச்சரும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் பேசி இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய முதலமைச்சரும் அவரோடு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். விரைவிலே நடக்கக்கூடிய கூட்டத்திலே அவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். இல்லைங்க, அவங்க எந்த கூட்டத்தையும் புறக்கணிக்கலைங்க. இன்னைக்கு வர இயலவில்லை அவர்களால். நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய கூட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா முதலமைச்சரே முதலமைச்சர் அவர்களிடம் பேசி இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய முதலமைச்சரும் அவரோடு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். விரைவிலே நடக்கக்கூடிய கூட்டத்திலே அவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். என்ன இல்லைங்க, அவங்களுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் விரைவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களோடு தொடர்பு கொள்வார்கள், பேசுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்.